இங்கே ஒரு 3D ஷேப் கொடுத்துருக்காங்க. இதை ஏதோ ஒரு வியூவில் பார்க்குறாங்க. அந்த வியூ இதில் ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 by 1 செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாப் வியூ வரையலாம். டாப் வியூ வரையும் போது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். க்யூப்ஸ் மேலே க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற க்யூப்ஸ்லாம் ஹிடன் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த 3 க்யூப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டாப் வியூ வரைய போகிறேன். இந்த 3 க்யூப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 3 க்யூப்ஸ் வரைஞ்சிட்டேன் டாப் வியூவில். ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு க்யூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதையும் வரைகிறேன். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு எல் ஷேப் தெரியுது பாருங்கள். ஸோ அதனால் இது ஒன்று, இது கீழே இன்னொரு க்யூப் இருக்குது, அது ஹிடன் ஆகிடுது. இதோட ரைட் சைடில் ஒரு க்யூப் இருக்குது, இந்த க்யூப். அடுத்தது மேலே ஒரு க்யூப் இருக்குது, இந்த க்யூப். ஓகேங்களா? இங்கே ஒரு 3 க்யூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். அது எங்கே வரும்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது 3 க்யூப்ஸ். அடுத்தது இங்கே ஒரு க்யூப் இருக்குது, இங்கே 2 க்யூப் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் டாப் வியூவில் ஒரே ஒரு க்யூப் தான் தெரியும். அது எங்கே அட்டாச் ஆகிருக்குன்னா இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேப் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ ஷேப்பே இதோட மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 1 க்யூப், அடுத்து 3 க்யூப்ஸ், அடுத்தது 5 க்யூப்ஸ், அடுத்தது 2 க்யூப்ஸ். அந்த 2 க்யூப்ஸும் கரெக்டான பிளேசஸில் இருக்குது. ஸோ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.